வணக்கம். உங்கள் மணிமேகலை இதோ வந்துவிட்டேன். இப்போது குறளில் 5வது விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் காண இருக்கிறோம். நித்தனித்தன் நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா பாட்டு தெரியுதா? அப்படி நெல் சோறு அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொற்பம் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விருந்தில் தான் அவங்கெல்லாம் செய்வாங்க. ஒரு விசேஷ நாட்களில் செய்யக்கூடியது. ஏன்னா பெரும்பாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, சிறுதானிய வகைகளை அதிகமாக பயிரிட்டு அதனையே உணவாக அருந்தினார்கள். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கீரைகளை உணவாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால தான் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. இன்றைக்காட்டம் பீஸா, பர்கர், என்னென்ன சாப்பிட்றீங்களே அதெல்லாம் பரோட்டா அதெல்லாம் அவங்க சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா நமது உணவு பழக்கமே நமது உடல் நலனை காக்கக்கூடியது. இது ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, பழைய சாதத்தில் இருந்த நீராகாரத்தை கரைத்து குடித்து விடுவார்கள். வயிறு குளிரும், உடம்பு குளிரும், உடம்புக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் அதன் வழியாக அவர்களுக்கு கிடைத்து விடும். இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லியோ பழையதுன்னா என்ன, சாதம் தானே. அதுவும் நாம் சமைத்த உணவு மிகுந்து விட்டால் அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணீரை குடித்தோம்னா அது என்னென்னா மிகுந்த சத்துக்களை கொண்டது. அது நமக்கு தெரியறதில்லை. அதனால தான் நம்மலாம் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லையா? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வேணுங்கிறத எடுத்து வைக்கிறத விட விருந்தினருக்கு என்ன கொடுக்கலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதில் எது சிறந்த உணவு அப்படிங்கிறத எடுத்து தான் அவங்க கொடுப்பாங்க. சரியா? இப்போது அந்த மாதிரியான ஒரு குறளை நாம் இங்கு காண இருக்கிறோம். வித்தும் ஈடல் வேண்டும் கொல்லோ, வித்தும் ஈடல் வேண்டும் கொல்லோ, விருந்தோம்பி மிச்சில் மீசைவான் புலம். வித்தும் ஈடல் வேண்டும் கொல்லோ, விருந்தோம்பி மிச்சில் மீசைவான் புலம். இதற்கு என்ன பொருள் பார்த்தோம்னாக்கா, விருந்தினர்கள் வந்த உடனே அவர்களுக்கு சமைத்து பரிமாறிவிட்டு மீதியாக இருக்கக்கூடிய உணவை உண்ண வேண்டும். முதல்ல எடுத்தோடனே நமக்கு எடுத்து வச்சுக்கக்கூடாது. வந்த விருந்தினருக்கு வயிறார போட்டு அவர்கள் சந்தோஷமாக சாப்பிடுவதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி விருந்தினரை வயிறு நிறைய உணவளித்து மகிழ்விக்கக்கூடியவர்களின் வீட்டில் நிலத்தில் விதைக்கிறோம் இல்லையா, விதைக்காகன்னு அப்போல்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி விதைகள் கூட இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அதை கூட என்ன பண்ணுவாங்களாம், வர்ற விருந்தினர்களுக்காக எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு நாளைக்கு வேணும், அதை வச்சாதான் என்னுடைய நிலத்தில் நாம் பயிரிட முடியுங்கிறத கூட எண்ணி பார்க்காமல் என்ன பண்ணுவாங்க, அந்த விதைகளை கூட இடித்து, அப்போல்லாம் இடிக்கிறது, அந்த நெல்லெல்லாம் இடித்து புடைச்சி அப்படி தானே எடுப்போம். அந்த மாதிரி அதை பயன்படுத்துவார்களாம் விருந்திற்காக. அப்போ அவர்களுடைய விருந்தோம்பலின் உயரிய குணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விருந்தினரை உபசரித்து அவர்கள் உண்டது போக மிகுதியை மீந்தவற்றை உண்பவருடைய வீட்டில் விதைக்கும் விதைகளை கூட வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது அவர்களுக்கு. அது கூட அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணமே மேலோங்கி இருக்கும் என்பது இந்த குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை மீண்டும் வருவேன். வணக்கம்.